உன்னூர் எண் குரு தெரிவரு பாவம். அந்த எல்லா பாவமும் ஈண்டி எல்லா அதாவது எண்ணிக்கையிலும் உருவத்திலும் அடங்காத பாவங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓர் பெண் உரு கொண்டன திரியும் பெற்றியாள். எல்லாம் சேர்ந்து ஒரு பெண்ணா வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான பெருமை கொண்டவள், தன்மை உள்ளவள் வெற்றி. இந்த பெருவரை இரண்டொடு இந்த வரி நல்லா இருக்கு. பாவம் ஈண்டி ஓர் பெண்ணுரு கொண்டேனே, நல்ல வரி. அடுத்த பெருவரை இரண்டொடு பெருவரை இரண்டொடு பிறந்த நஞ்சொடு உறும் உரள் முழக்கொடு ஊழி தீயொடு இரு பிறை செறிந்து எழும் கடல் உண்டாம் எனின் வெறுவரு தோற்றத்தள் நேனிமா. அதாவது பிறந்த நஞ்சொடு அவளுடனேயே பிறந்த அந்த விஷத்துடனும் உறும் உரள் முழக்கொடு உருமக்கூடிய உரள் அப்படின்னா உறும் உரள் அந்த மாதிரி இடியோசனை முழங்கக்கூடிய பேரொலியுடன் ஊழித்தீயுடன் பிரளய காலத்து அக்னி பிரளய அக்னியுடன் பெருவரை இரண்டொடும் பெரிய ரெண்டு மலைகள், அதாவது விஷம் இடியோசை போன்ற ஒலி பிரளய காலத்து பெரிய மலை இதெல்லாம் சேர்ந்து இரு பிறை செறிந்து இரண்டு பிறை சந்திரன்கள் பொருந்த பெற்று நடந்து வருகின்ற கடல் ஒன்று இருந்தால் அது இவருடைய உடம்பு மாதிரி வெறு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுகின்ற இரு பிறை செறிந்து எழும் கடல் உண்டாம் எனி வெறுவெறு தோற்றத்தல் மேனிமான. பயத்தை தரக்கூடிய தோற்றமுடைய இவருடைய உடம்பு மாதிரி அது இருக்கும். இதுல அதாவது சில அந்த கடல் இருக்குல்ல, கரெக்டா சொல்றாரு. அதாவது கடல்ல நஞ்சு பிறந்தப்ப ஒரு மலை தான் இருக்குது, மந்தர மலை. ஆனா இவளுக்கு இரண்டு மலை இருக்கு. இரண்டு மலைன்றது அவளுடைய கொங்கைகளை குறிக்கக்கூடியதா கூட இருக்கு. அந்த குறிப்பு தான் அந்த குறிப்பு தான். அண்ட் வந்து உருமுரல் முழக்கொடும், அதாவது அலையோசை இருக்கும், ஆனா அது இடியோசை விட பெருசு கிடையாது. இவருடைய ஓசை அதை விட பெருசு. இருபிறை சேர்ந்து எழும் கடல், அதாவது கடல்ல பார்க்கடலை கடையும் போது சந்திரன் ஒரு பிறை வந்தது, ஒரு பிறை தான் வந்தது. ஆனா இருபிறை உண்டு, ரெண்டு கோரப்ப. சோ அப்ப வந்து அந்த அப்பேற்பட்ட பார்க்கடல் கூட இதுக்கு ஈடாகாது. சாபத்துக்கு அப்புறம் தான் இப்படி உருமாறாங்க. ஏன்னா அணங்குன்னு வருது. முன்னால யாரும் கண்டால் நேசிக்கின்ற விரும்புகின்ற திருமகள் போன்ற தோட்டத்தை உடையவளா தான் இருந்தாங்க. சாபத்துக்கு அப்புறம் தான் அடுத்த பாட்டு கூட ரொம்ப பாப்புலர் பாட்டு. சூடக அற உரள் சூழ கையினை காடுரை வாழ்க்கையை கண்ணின் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் தாடகை என்பது அச்சழக்கி நாமம். அவளுக்கு சூடகம் அப்படிங்கிறது தோல்ல இருக்க. அது பாம்பு. இதுல முதல்ல ராமனுக்குள்ள அடைமுறை பார்த்து சூடகமே தோல்வளையே சொல்றாங்க. எடுத்து கட்டிருக்காங்க. நீங்க விராத வதைப்படத்துல பார்க்கணும். சூரத்தை தூக்கிட்டு வருவான். அந்த சூரத்தை ஒரு 5 யானைய அந்த சூரத்தை சுத்தி இறுக்கி கட்டிப்பான். கட்டுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவேன்? மலைப்பாம்பாரு. பார்பிக்யூ, யானை பார்பிக்யூ. அந்த 5 பாம்பை 5 யானைய அந்த சூரத்துல அலங்காரமா நீங்க பூ தொடுத்து கட்ட மாட்டீங்க. அந்த மாதிரி 5 யானையை தொடுத்து பாம்பை வச்சு தொடுத்து அதை கட்டியிருக்காரு. கையில ஒரு 5-6 சிங்கத்தை அப்படி பாப்கார்ன் மாதிரி. இதுல சூடக அற உரள் சூழ கையினை. சூடகம்ன்றது நாகத்தை கங்கணமாக பொருந்திய சூலாயுதம் கொண்ட கை. காடுரை வாழ்க்கையை அல்ல, அதாவது காட்டிலேயே வாழக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்து ராமனுக்குள்ள ஒரு நல்ல அடைமொழி, கண்ணில் காண்பரேல்
ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினான். ராமன் அட்ரஸ் பண்றான். அதாவது எப்படிப்பட்ட அழகன்னா, யாராவது உன்னை கண்ணால பார்த்தா ஆண்கள் கூட பெண்ணாக மாட்டோமா என்று நினைக்கக்கூடிய தோள்களை உடையவனே, ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினான். இப்ப தாடகியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும் போது அழகா அந்த ராமனுடைய அழக அட்ரஸ் பண்ணி சொல்றாரு. தாடகை என்பது அச்சழக்கி நாமம். சழக்கினா கொடியவள். இந்த கொடியவளோட பெயர் தாடகை. பும்சாம் மோகன ரூபாய இது ஒன்று இல்லையா? பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம். ராமனுடைய மங்களாஷ்டகத்துல அதாவது ஆண்களும் விரும்பக்கூடிய அழகு கொண்டவன். உழப்பும் யார் படிச்சு உழப்பு நான் படிச்சேன். உழப்பரும் பிணிப்பு அரா உலோகம் ஒன்றுமே அளப்பரும் குணங்களை அழிக்குமாறு போல் கிளப்பரும் கொடுமைய அரக்கி கேடிலா வளப்பரு மருத வைப்பு அழித்து மாற்றினாள். உளப்பரும் பிணிப்பு அரா. இந்த இடத்துல உளம் பரு பிணிப்பு. ஒருவனுடைய உள்ளத்திலே மிக்க பிணிப்பு அரா, பந்தம் நீங்காத உலோபம் ஒன்றுமே. லோபம்னா பேராசை. பேராசை என்கிற அந்த ஒரே ஒரு குணம் ஒன்று அளப்பரும் குணங்களை அழிக்குமாறு அவர்கிட்ட இருக்கிற எல்லா எண்ணற்ற நல்ல குணங்களை அழிப்பது போல கிளப்பரும் கொடுமைய அரக்கி. சொல்லுவதற்கு முடியாத கொடுமையுள்ள இந்த அரக்கியான இந்த தாடகை கேடிலா வளப்பரு மருத வைப்பு. கேடில்லாத, அதாவது எப்போதும் கெட்டு போகாத வளங்களை கொண்ட இந்த மருத வைப்பு, மருத நிலத்தை அழித்து மாற்றினாள். அது சிலம்புல வருது. மருதமும் மருதம் திரிந்து பாலையாத எப்படி அது தன்னுடைய முறைமையை பிரிந்து பாலை வடிவம் கொள்ளும் நெய்தல். மருதமும் நெய்தலுமா தமிழ்ல இது ஒரு குறிஞ்சியும் மருதமும் தெரிஞ்சு பாருங்க. அழுக்கார் உடையாருக்கு அது சாலும். வள்ளுவர் சொல்ல அவருடைய கிண்டல், அழுக்கார் உடையாருக்கு அது சாலும். ஒன்னார் வழுக்கியும் கேடின்றது. ஒருத்தங்கிட்ட போறாங்க இருக்க அது போதுண்டாங்க, உண்மை வேணாம். ஒன்னார் வழுக்கியும் எதிராளி அவனை கெடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒன்னார் வழுக்கியும் பொறாம பார்த்துக்கணும். இவன் போனா போட்டோன்னு விட்டுருவான், கவனம் இல்லாமல் விட்டுருவான், நேரம் இல்லைன்னு விட்டுருவான். அதுக்கு நேரம் இல்லாமல் போகாது. இவனுக்கு எதிராளியாக இல்லாமல் போகாது. அது சமமாக நிகரமாக இல்லாமல் போகாது. கவனம் ஞாபகம் இல்லாமல் போகும். அழுக்காது உள்ளவன் அது சாகும். அப்படி லோபம் ஒன்று இருந்துட்டா போதும். இவருக்கு லோபம் ஒன்று இருக்கு. ஆகையினால பாக்கி எல்லா கெட்ட குணமும் தானா தானா. இது நல்ல பாட்டு. யாராவது ஒருத்தர் இந்த பாட்டை படிங்க. உழப்பரும் பிணிப்பரா உழப்பரும் பிணிப்பரா உலோகம் என்றும் ஒன்றுமே அளப்பரும் குணங்களை அழிக்கும் ஆறு போல் கிளப்பரும் கொடுமை அவ் அரக்கி கேடிலா வளப்பரும் மருத வைப்பு அழித்து மாற்றினான். இந்த ஊமை ரொம்ப நல்ல. உலோகம் ஒன்றுமே அளப்பரும் குணங்களை அழிக்குமாறு. அந்த அரக்கி கேடிலா, இந்த இடம் ஒழுங்கா தான் இருந்தது, மருத வைப்பா இருந்தது, மருத நிலமா இருந்தது. அந்த இடம் அழித்து பாலை ஆக்கிட்டா. அது கெட்டு போக முடியாத, அதான் கேடிலா வளப்பரு மருத வைப்பு. கெட்டு போக முடியாத கேடரியா கெட்ட விடத்தும் வளம் குன்றா நாடென்ப நாட்டின் தலை. அதுல இருந்து எடுத்துருக்காங்க. இவர் வள்ளுவருடைய நாடுங்கிற அதிகாரத்தோட இல்லையா, கேடரியா இம்பாக்ட் எவ்வளவோ இருக்கும். கெட்ட விடத்தும் வளம் குன்றா நாடு என்ப நாட்டின் தலை. அதேதான் கேடிலா வளப்பரு மருத வைப்பு. கேடில்லாத வளங்கள் கொண்ட இந்த மருத நிலத்தை கூட அந்த அரக்கி அழித்து. உங்களுடைய அந்த மிகைப்பாடல் எல்லை முடிஞ்சுதா? அதுல முடிஞ்சிருக்கேன். அந்த இது மண்ணுறுத்தி எடுக்கிறதே வந்து
அதான் எந்த போர்ஷனும் மிஸ் ஆகுதுன்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன். இதை பார்க்கும் பொழுது தான் எனக்கு வெரி ரீசன்ட்லி டெத் லீடிங் த்ரூ திஸ் புக் கட்சியாக கிடைக்கும். இந்த உலோகம்னா பேராசை. லோபி அது லோபம்னா பேராசை தான். பேராசை. லோபம் வந்து கருவிக்கு சொல்றது. ஏன் அது பேராசை சரியான அழுக்காறு அவாவிகளை விட நீ பேராசை. அழுக்காரு, நீ கரெக்டா சொன்ன. அழுக்காறு தான். பேராசை இப்போ சொல்லிட்டு இப்போ குழம்பிக்கிறேன். கஞ்சத்தனம், பேராசை. அடுத்த பாட்டு. இலங்கை அரசன் பணி அமைந்தோரிடை யூரா விலங்கல் வழி கொண்டெனது வேள்வி நலிகின்றார். என்ன? இன்னும் 30 பாட்டு. இலங்கை அரசன் பணி அமைந்தோரிடை யூரா விலங்கல் வழி கொண்டெனது வேள்வி நலிகின்றாள். அலங்கல் முகிலே அவளி வங்க நிலம் எங்கும் குலங்களோட அடங்கனி கொன்று திரிகின்றாள். அந்த விதத்துல வந்துட்டான். இவனுடைய கொஞ்ச நேரத்துல தாடகை வரப்போறா. அவன் நடந்து வர்றதுக்கு முந்தி இது ஒரு ட்ரம் பீட்ஸ் சொல்றான். அலங்கல் முகிலே, அலங்கல்னா மாலை, மாலை அணிந்த மேகம் போன்ற ராமனே அவள் தாடகை இந்த அங்க நிலம் எங்கும். ஆமா, இலங்கை அரசன் பணி அமைந்து, இலங்கை அரசனான ராவணனது ஏவலின் கீழ் அடங்கி ஒரு இடையூறா, ஒரு பெரும் தடையாக விலங்கல் வழி கொண்டு, விலங்கல்னா மலை, மலையை போன்ற பலம் கொண்டு எனது வேள்வி நலிகின்றாள், என்னுடைய யாகத்தை கெடுக்கின்றாள். மற்றும் அங்க நிலம் எங்கும், இந்த அங்க தேசம் எங்கும். உண்மையில அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டிய வார்த்தை நலிக்கின்றாள். அது மெலிதல் விகாரம், அவ்வளவுதான். மெலித்தல் விகாரம், அவ்வளவுதான். இல்ல நலிக்கின்றான்னு போட்டிருந்தாலும் பாடலோட இதுக்கு சீர்திருத்தங்கள் எந்த வித்தியாசம் இருந்திருக்காங்க. இல்ல அது இருக்குமா இருக்கும். உங்களுக்கு சந்த வாரத்துல வந்து ஒரு இக்க ஜாத்தியா இருக்குல்ல, இங்க வந்து கந்தனக வந்துருது பாருங்க. அங்க நகரமும் நகரமும் மாத்தி மாத்தி வருது. இல்ல செய்வினை செயற்பாடு வினை மாறுற மாதிரி இருக்கே, அதுக்காக நலிக்கின்றாள் அப்படிங்கிறது, அந்த நலிக்கின்றாள்ங்கிறது அந்த இடத்துல போடும்போது இக்கன்னா கொஞ்சம் ஜாத்தியா இருக்கு. ஒலிக்கி சந்தத்துக்காக இன்னிசை அதுக்கு விகாரித்தாங்க. அப்புறம் குலங்களோடு அடங்க நனி கொன்று, அதாவது குலங்களையே அழிக்கிறான். எல்லா வம்சங்களையும் குலத்தோட வம்சத்தோடு அழித்து நனி கொன்று திரிகின்றாள். வந்து கொன்றுட்டு திரிகிறான். குலங்களோட அழிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு வேர்டு உண்டு. ஹிட்லர் பற்றி சொல்லும்போது எனக்கு சட்டம் ஜெனோசைட், ஒரு குலத்தை அழிக்கிறது மொத்தம். அப்பா பக்கத்துல இருக்கிறவங்க அழிச்சா பேட்டரி சைடு, அம்மா சைடுல இருந்தா பேட்டரி சைடு, ஒரு ஜீன் இதுல இருந்தா ஜெனோசைடு, குலத்தையே அழித்த அப்படியே எடுத்துட்டே போன. பெஸ்ட் ஆயிடுச்சா பெஸ்ட் சைடு, இன்செக்ட் ஆயிடுச்சா இன்செக்ட் சைடு, கணக்கானே போட்டா சூசைடு. நல்லா, இந்த வரி நல்லா இருக்கு. குலங்களோடு அடங்க நனி கொன்று திரிகின்றாள். ராஜபக்ஷே மாதிரி ஆட்கள். முன்னுள்ள கழித்து முறை நின்ற உயிர் எல்லாம் தன் உணவென கருது தன்மையின. முன் உலக அழித்து முறை நின்ற உயிர் அது வந்து அங்க வந்து ஏதோ பாடப்பேதா இருக்கு. முன்னுலக அழித்த முனி, முன்னுலக அழித்த முனி கூட சரியாதான் வரும். முன்னுலக அழித்த முனி தந்த உயிர் எல்லாம் பாடப்பேதம் இருக்கு. தன் உணவென கருது தன்மையினள் மைந்த என் இனி உணர்த்துவது நிச்சிறிது நாளில் மண்ணுயிர் அனைத்தையும் வயிற்றினிடும் என்றான். இன்னும் சொல்றதுக்கு என்ன பாக்கி இருக்கு? பிரம்மா படைச்ச எல்லாமே அவளுக்கு இன்னது சாப்பிடலாம், இன்னது உணவு என கருது தன்மையினள். நம்ம கமலஹாசன் ஒரு பேட்டியில சொன்னார்ல, பரப்பனை திரிவனை எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன். ஒருவேளை தாடகையுடைய இயல்பு இருக்கு. இதுல வந்து என்னன்னா இந்த எண்ணி உணர்த்துவதுங்கிறது இந்த பாட்டுக்கே பொருள். இந்த மீனிங் வந்து ரொம்ப அழகா படிச்சாலே சொல்ல வேண்டியது. இது மேல யாரும் விளக்க வேண்டியது. என் இனி உணர்த்துவது அத பாட்டிலேயே வச்சுட்டாரு. ஆமா, இனி சிறிது நாளில் அனைத்தையும் வயிற்று நீடும்.
டிஃபன் ஆயிடும் அந்த இடத்துக்கு. எல்லாமே அவளுடைய வயிற்று நிலும் என்றான். அங்கு இறைவன் அங்கிறைவன் அப்பரிசுரைப்ப அது கேளா கொங்குரை நரைக்குல மலர்குழல் துளக்கா மலர்ச்செனி குலுக்கா. அழகான இந்த ஆரம்பத்துல நான் சொன்னேன் ஒரு மலர்ச்செனி குலுக்கா கேட்கறது யாருன்னு கேட்கறாரு. மேல நீங்க அந்த கற்பனை இது பண்ணிக்காங்க. அவரை இது இன்னும் ராஜகுமாரர் தான் அவரை முடிச்சு கட்டியிருக்காரு. ஆட்டு கேட்கறாரு குலுக்கிறது மேல முடிச்சிருவோம். அங்கு இறைவன் அப்பரிசுரைப்ப அது கேளா கொங்குரை நரைக்குல மலர் செனி குலுக்கா எங்குறைவதி தொழில் இயற்றுபவள் என்றான். சங்குரை கரத்து ஒரு தனி சிலை தரித்தான். ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா இந்த பாட்டு ராமன். அதாவது சங்குரை கரத்து ஒரு தனி சிலை தரித்தான். சக்கரம் இந்த கையில, சங்கு இருக்கிற தன்னுடைய கையில ஒரு தனி சிலை தரித்தான். பிரயோக ஸ்தானத்துல தான் வச்சிருப்பாரு. அவன் கேட்கறான், என்ன கேட்கறான்? அங்கு இறைவன், அப்ப இந்த இடத்துல இறைவன்னா விஸ்வாமித்திரன். அங்கு விஸ்வாமித்திரன் அப்படி சொல்லும்போது அதை கேளா நான் கேட்டு அதை கேட்ட ராமன் கேட்கறான். எப்படி கேட்கறான்? கொங்குரை நரைக்குல மலர்ச்செனி குலுக்கா. கொங்குரைனா ஒரே ஒரு நிமிஷம் கேட்கிறேன். அதாவது ஆயத்தஸ்தானம் பிரயோகஸ்தானத்தை பற்றி சொல்லியிருக்கேன். ஆயத்தஸ்தானம் அப்படின்னு சொன்னா பாக்கி ஆயுதங்களுக்கெல்லாம் இடதுகை பிரயோக ஆயத்தஸ்தானமாகவும் வலதுகை பிரயோகஸ்தானமாகும். வில்லுக்கு அம்புதான் எய்ய போகிறோம், ஆகையினால வலதுகையால் தான் இழுக்கணும். ஆகையினால வில்ல இடதுகையால் பிடிச்சாங்க. வில்லு இடதுகையில இருந்தால் தான் பிரயோகஸ்தானம். அர்ஜுனா ஒருத்தன் தான் எக்லூரி, அவனுக்கு தான் சபியசாட்சின்னு பேர். இடது கையாலையும் வில்ல அம்பு எய்யக்கூடும், வலது கையாலும் இடது கையாலும் ஒரே மாதிரி இல்லை. அதனால்தான் பல இடங்களில் பார்க்கலாம் இந்த பொசிஷன் வந்து தேரோட்டின் மகாபாரதத்தில் தான் இதெல்லாம் முக்கு. அவனுக்கு வலதுல வச்சான், இவனுக்கு இடது பக்கமாக வச்சான் அப்படின்ட்டு ரைட் ஹேண்டடா லெஃப்ட் ஹேண்டடா அதெல்லாம் பார்த்துக்கணும். இதுக்கு பிரயோகத்தானம் வந்து இடது கை. இவருக்கு வந்து ரெஸ்ட் பிளேஸே அதுதான், எப்பவுமே கையில இடது கையில பிடிச்சிருக்காங்க. சிற்பங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. பரதநாட்டியத்துல ராமனுடைய முத்திரையே இதுதான். சங்குரை கரத்து ஒரு தனிச்சிலை கருத்து, இதுதான் ஸ்பெசிபிக்கா கவனிக்க வேண்டும். அப்ப வாலிவதத்துல எந்த கையால அதை பிடிச்சிருப்பார், வில்ல பிடிச்சிருப்பார், வாழை எங்கேருந்து உருவி இருப்பார், இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அது வரும்போது கொங்குரை நரைக்குல மலர்ச்செனி குலுக்கா. கொங்குனா தேன், தேனுடைய நரைக்குல மலர்ச்செனி சிறந்த பூக்களை சூடுவதற்குரிய என்னுடைய திருமுடியை அசைத்து குலுக்கணி. ஓ ஓகே, எங்க இருக்க கைவரை எனத்தகைய காளை உரை கேளா ஐவரை அகத்திடை அடைத்த முனி ஐய ஐய இவ்வரை இருப்பதிவள் என்பதனின் முன்பு ஓர் மைவரை நெருப்பெரிய வந்ததென வந்தாள். அங்க சூப்பரகைக்கு போட்ட அதே சந்தத்துல கொஞ்சம் அப்படி லேசா மாதிரி, இங்க வந்து கொஞ்சம் ரகர டகர சேர்க்கைகள் சென்று. கைவரை எனத்தடைய காளை உரை கேள ஐவரை அகத்திடை அடைத்த முனி ஐய இவ்வரை இருப்பது இந்த மலையில தான் இருக்கா இருப்பதவள் என்பதனின் முன்போர் மைவரை இந்த மலையில தான் இருக்காங்க. விட ஒரு மலையில வந்து இருக்கிறாங்க. மைவரை நெருப்பு எரிய சாதாரணமா வரல, அப்படி எரிமலை மாதிரி வந்து நிற்கிறாங்க. இந்த இடத்துல அந்த வரை பாருங்க நல்லா இருக்கு. அதாவது எப்படிப்பட்ட ராமன் அந்த வர்ணனை, கை வரை எனத்தகைய காளை யானை மாதிரி இல்ல, வரைனா மலை, கைவரை கையை உடைய ஓ துதிக்கையுடைய மலை போன்ற யானை. கை வரை, கைவரைனாலே யானைக்கு அது யானையோட பேரு. அதாவது மலை போன்ற கையையுடைய யானை, அந்த யானையை போன்ற கம்பீரத்தை உடைய காளை ராமன். காளை அதாவது யானை சொல்லிட்டு உடனே காளையை சொல்றாரு, ரிஷபத்தை. யானை மாதிரியும் இருக்கும், ரிஷபம் மாதிரியும் இருக்கும்.
கைவரை எனத்தகைய காலை முனிவனுக்குள்ள அடைமொழி பாருங்க, அது அழகா இருக்கு. ஐவரை அகத்திடை அடைந்த இந்த வரையை கொஞ்சம் மாத்தினான். ஐவரை 5 பேர்கள். ஐவரைன்னா 5 புலன்கள், 5 புலன்கள், பஞ்சேந்திரியன். அந்த 5 புலன்களையும் மனத்திடை அடைத்த முனி, தன் மனத்தால கட்டுப்படுத்தின முனி. இது இவனுக்குள்ள அடைமொழி, முனிவனுக்குள்ள அடைமொழி. அப்பேற்பட்ட ராமன் கேட்க இப்பேற்பட்ட முனிவன் என்ன சொல்றான்? ஐய இவரை இருப்பது இவள் இந்த மலையில தான் இருக்கா ஐயா அப்படின்னு சொல்றதுக்கு முந்தையே என்பதனின் முன்பு ஒரு மைவரை நெருப்பெரிய வீடியோ நாடகம் மாதிரி இதோ வந்துட்டாரு அப்படி வந்தாச்சு. சிலம்புகள் சிலம்பிடை செரித்த கடலோடும் நிலம்புக மிதித்தன நெடித்த குழி வேலை சலம்புக அற்றது கடந்த அகனம் அஞ்சி விளம்புக நிலைக்கிரிகள் பின்தொடர வந்தார். நீங்க சொல்லுங்க. அப்புறம் சிலம்புகள் சிலம்பிடை செரித்த கடலோடு மலைகளை தன் கால் சிலம்பில் பரலாக இட்டு அமைத்த கடல்களோடும் நிலம் புக மிதித்தார். மிதிச்ச வேகத்துல பள்ளம் விழுது. அந்த குழியில கடல் தண்ணி கடல போய் என்ன நெளித்த குழி வேலை சகம்புற உண்டான குழிகளே கடல் நீர் பாயும். அதாவது அவன் மிதிச்ச குழி எவ்வளவு பெருசா இருக்காங்க, அங்க கடல் நீர் வந்து பாயுதான். அப்ப அந்தகன் தருகன் உடையவனாகிய அந்தகன் இருக்கானே அவன் அஞ்சி விளம்புக பாதாளத்துக்கு ஓடிட்டான். யமன் காலால மிதிச்ச பள்ளத்துல கடல் நீர் வந்து பாயுது. அதை பார்த்து யமன் விளம்புக நிலைகிரிகள் நிலையான ஸ்டேஷன் நடக்கும்போது பின்னாலே வருது. இதெல்லாம் உத்தரகாண்டத்துல பார்க்க போறோம். மறுபடியும் அனுமன் கடல் தான் போது பின்தொடர வந்தான். அதாவது அவ அந்த அந்த அதிர்ச்சியினால என்ன ஆயிடுச்சு, மலை எல்லாமே கொஞ்சம் பேர்ந்து போச்சு. பேர்ந்த பின்னால அப்படியே பின்னால காத்து வேகம். ஹீரோக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற சீன் இதெல்லாம் சினிமால ஒரு வில்லன் கேரக்டருக்கு யூஸ் பண்ணிருக்காரு. இந்த பின்னால அப்படியே வெடிக்கிற மாதிரி பறக்கிற மாதிரி அதெல்லாம் இந்த பாட்டு ஒரு தடவை படிச்சு. சிலம்புகள் சிலம்பிடை சிரித்த கடலோடு நிலம்புக விஜித்தனள் நெளித்த குழி வேலை சலம்புக அனல் தருக நந்தகனு மஞ்சி பிளம்புக நிலக்கிரிகள் பின்தொடர வந்தான். இறைக்கடை துடித்த புருவத்தளை இருந்தும் விரைக்கடை பிறக்கிட மடித்த பில வாயல் மரக்கடை அரக்கி வட வைக்கனல் இரண்டாய் நிறைக்கடல் முளைத்தன நெருப்பிட விழித்தார். இறைக்கடை துடித்தார். கடையிலே கொஞ்சோடு துடித்த புருவத்தை எயிறு என்னும் பிறைக்கடை பிறக்கிட எயிராகிய பிறைகள் வெளித்தோன்றுமாறு பிறக்கிட பின்பக்கம் தன்னுடைய வாய் பகுவாய் பிளந்திருக்கின்ற வாயானது உள்ள வாங்கி அந்த கோரப்பல் வெளியில தெரிகிற மாதிரி மழைக்கடை அரக்கி வேதங்களின் கடையில் நின்ற அரக்கி பின்ன முன்னாலே இருப்பார். வடவை கணல் வேதங்களுக்கு புறம்பான கடைனா வேதங்களுக்கு எதிரான புறம்பான அரண்கடை நின்றார்கள் எல்லாம் பிறன்கடை நின்றார்கள் வேத அதேதான். நிறைக்கடன் முளைத்தன நெருப்பிட பிடித்தார். அது வந்து வடவை கணல் ஒண்ணுதான் இருக்கு, இவ கண்ணுல 2 இருக்கும். கடங்களுள் தடங்களில் கையோடு கை தெற்றா. என்ன கற்பனை பாருங்க. கடங்களுள் தடங்களில் கையோடு கை தெற்றா வடங்கொல நுழங்கும் இடையா. என்ன பண்ணா 2 யானையை பிடிச்சா இந்த தும்பிக்கையும் அந்த தும்பிக்கையும் முடிச்சு போட்டா தூக்கி கழுத்துல போட்டா அந்த பாவனம் தாங்க இடுப்பு அப்படி ஒழுது. கற்பனை இந்த உங்க டெக்னாலஜியை வச்சு நீங்க எவ்வளவு கற்பனை பண்ணீங்களா? நீங்க சொன்னீங்க இல்லையா, சாதாரண யானை இல்ல, அது பியூட்டி பாருங்க. கடம் கலுள் கடம் களிறு. நல்ல இல்ல கடம் கலுள் மதநீர் ஒழுகுகின்ற ஆண் யானை.
இவ பொம்பளை ஆனா ஆணி ஆன ரெண்ட பிடிச்சு தடங் களிறு தும்பிக்கையை முடிச்சு போய் இங்க என்ன கற்பனை உனக்கு அதுக்கு கழுத்துல மாட்டேங்குது தடங் களிறு. கார்ட்டூன்ல பாத்திருக்கேன், ஒரு யானை அப்படிதான் ஒருத்தன் தும்பிக்கையை பிடிச்சு கட்டி வைப்பான். என்ன இடங்களும் நெடுந்திசையும் ஏழுலகம் எங்கும் யாவும் அடங்களும் நடுங்க ஒரு மஞ்சள் இல்ல அடங்கலும் நடுங்க நடுங்க உருளும் அஞ்ச அஞ்ச இடியும் அஞ்ச நனியார் நன்றாக சத்தம் போடும். சத்தம் போடும். அவளுடைய ஆரவாரம் எப்படி ஆரவாரம் எடுத்துக்கொண்டு வருகிறார். வானோர் இடங்களும் தேவலோகம் சைலண்ட் ஆயிடுச்சு. நெடும் திசையும் 8 திசைகளும் அவ்வளவுதான் காலி. 7 உலகம் யாவும் அடங்கலும் எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகி நடுங்க உரும் அஞ்ச இடியே அவளை பார்த்து பயப்படுது. நனி ஆர்த்தா ஒரு சத்தம் போடுறான். ஆர்த்தவரை நோக்கி நகை செய்த ஒரு மஞ்ச கூர்த்தனோதி முத்தலை கொடிய கூற்றை இற்கொடிய கூற்றை பார்த்தயிறு தின்று பகு வாய்மொழி திறந்தோர் வார்த்தை உரை செய்தன இடிக்கும் மழை என்னார். ஆர்த்தவரை நோக்கி ஆர்த்து அவரை நோக்கி நகை செய்து எவரும் அஞ்ச கூர்த்த நுதி கூர்மையான நுனியை உடைய நுதி நுனி முத்தலையில் முத்தலை அயில் முத்தலை அயில் அதான் முத்தலை அயில் சொன்ன சூழல் கொடிய கூற்றை பார்த்து எயிறு தின்று பகுவாய் முளை திறந்து வாய் பெருசா திறந்தது. வார்த்தை உரை செய்தன வார்த்தை உரை செய்தனள் இடிக்கும் மழை அண்ணாள். இடிக்கும் மழை வார்த்தை உரை செய்தன இடிக்கும் மழை அண்ணாள். கடற்கரும் பலத்தனது காவலில் யாதும் என்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய இட் இஸ் இன் மை ஜூரிஸ்டிக்ஷன். என்னுடைய கட்டுப்பாட்டை தாண்டி கடற்கரும் பலத்து எனது பலத்தை உடைய எனது காவலிதில் யாவும் கெட கரு அறுத்தன எல்லாம் கெட கரு அறுத்தன. இனி சுவை கிடைக்கும் விளக்கு மாம்சம் ஏதாவது கிடைக்குமானா கிடையாது, எல்லாத்தையும் தீர்த்துட்டாங்க. என கருதியோ விதி கொடு விதி கொடு உந்த பட கருதியோ பகர்மின் வந்த பரிசு. எதுக்காக வந்தீங்க? நான் பச்சையோட கிடப்பேன், நான் திண்டு போட்டேங்கிறதுக்காக வந்தியா இல்லை விதி உங்களை பிடிச்சுன்னு வந்ததா? எதுக்காக வந்துருக்கீங்க அப்படின்ட்டு இப்போ நவ் லுக் அட் விஸ்வாமித்ராஸ் ஆட்டிடியூட். தசரதன் வந்து ஒண்ணுமே சொல்லலை. ஐயா நான் வரேன்னு சொன்னா அதுக்குள்ள அப்படியே ஊழிக்காவ மாதிரி சீர்மா. இப்ப இவர் இத்தனை நாளைக்கு கம்முன்னு நின்றுட்டு இருக்காரு. இவர் ராமர் கிட்ட ஒரு ரியாக்ஷனையும் காணும். அடுத்த ஒரு நல்ல பாட்டு இருக்கு. மேகம் அவை இற்றுக விழித்தன் ஒழுங்கா மாகவரை அற்று அற்று இற்று மாகவரை இற்று மாகவரை இற்று உக உதைத்தனர் மதித்தின் பாகமெனும் உற்று எயிறு அதுக்கி அயில் பற்ற ஆகமுறை உய்தேறுவன் என்றது அழன்றான். அடியில வேற்படையை பிடித்து அவருடைய ஆகம் மார்பில ஆழ தைக்குமாறு எரிவேன் என்று எதிர் அழன்றார். எதிரில் என்று கோபித்தார். இப்ப இன்னும் இவர்கிட்ட இருந்து ஒரு விதமான ரியாக்ஷனும் இல்லை. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா அண்ணல் முனி இதுல இருக்கு உணர்ச்சியினால அண்ணன் இருக்கு. அண்ணல் முனிவர்க்கு அது கருத்தெனினும்